Okay, shall we start the class? Yes, ma'am. Yes, ma'am. Okay, Yes, ma'am. so today we are going to discuss mock test papers da. Mock test papers la வந்து டஃப்பான சம்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? Okay. So ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கிளாஸ் பார்த்த IQ. பொங்கல் ஹாலிடேஸ். So ஃபுல்லா ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா IQ? Yes, ma'am. ஓகே, மேத்ஸ் மாதிரியே தான் IQ நம்ம டச் விட்டுட்டோம்னா நமக்கு சால்வ் பண்ண வராது. அப்பப்போ பிராக்டிஸ் क्वेश्चंस நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேவா? டைம் கூட ஃபினிஷ் பண்றதுக்கு. ஏன்னா நிறைய பேர் சஃபர் ஆகிறது வந்து என்னன்னா 2.5 hours டைம்ல மேத்ஸ்க்கு வந்து அதிகமா டைம் எடுத்துக்குவீங்க 6th. அதே மாதிரி 9th பாத்தீங்கன்னா 3 hours மேத்ஸ்க்கு டைம் ரொம்பவே அதிகமாகும். டே மியூட் யுவர் ஆடியோ. ஓகேவா? சோ மேத்ஸ் முடிச்சிட்டு ஹரிபரியா சப்ஜெக்ட்ஸ் முடிப்பீங்க. IQக்கு கடைசியா வந்து டைமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனால டைமும் மேனேஜ் பண்ணி எழுதணும். சோ அப்ப நம்ம IQ வேகமா போடணும் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணாதான் போட முடியும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து IQங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து மார்க் இல்ல அப்படின்னாலும் உங்களால செலக்ட் ஆக முடியாது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே மார்க் இருக்கணும். ஓகேவா? அந்த ஒரு சப்ஜெக்டை நீ அட்டென்ட் பண்ணாம விட்டு நீ வந்து அதிகமா எடுத்தாலுமே உன்னால வந்து உள்ள செலக்ட் ஆக முடியாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 105. ஸோ இது வந்து மாக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ரேண்டமா நான் எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 6 மார்க்ஸோடது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 9th நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? 6th 9th ரெண்டுமே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 6th வந்து 6th 9th ரெண்டுமே ரெண்டு பேருமே பாக்குறீங்கல்ல? இல்ல 6th மட்டும் தான் 6th பாக்குறீங்களா? நோ, ரெண்டு பேத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ்மே ரெண்டு பேருமே பாருங்க. ஓகேவா? ஓகே. Okay. Okay, da. So here are some words translated in a artificial language. So here we need to find fair weather ஓட கோட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? சோ fair weather அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம், இந்த ரெண்டு வேர்ட்ல ஏதாவது ஒரு வேர்ட் வந்து கொடுத்திருக்க 3 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். சோ எந்த வேர்ட் இருக்கு நம்மளுக்கு? ஃபேரும் இருக்கு, வெதரும் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ அது ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபேரும் ரிப்பீட் ஆகல, வெதரும் ரிப்பீட் ஆகல, பட் வெதர் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ரிப்போர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. சோ அப்போ அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. ஜெரி மேம் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்க ரிப்போர்ட்டோட கோட் என்னது? ஜெரி. ஓகே, சோ அப்ப ரிப்போர்ட்டோட கோட் ஜெரி அப்படின்னா வெதரோட கோட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ரிப்போர்ட்டோட கோட் ஜெரி அப்படின்னா வெதரோட கோட் என்னது? ஜிலா. சோ வெதரோட கோட் வந்து ஜிலா. ஓகேவா? அப்போ ஒரு கோட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்க வெதர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஜிலா அப்படிங்கிற கோடு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதுல வெதர் செகண்டா வந்திருக்கு. அப்போ ஜிலாவும் எத்தனாவதா வரும்? செகண்டா வரும். மேம் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. எதுல ஜிலா செகண்ட்? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் வந்திருக்கு. சோ அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். சோ ஃபார் திஸ் क्वेश्चन ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டெமோ ஜிலா. டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, சில क्वेश्चंसலாம் நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண வேணாம், ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சு ஆப்ஷன் செக் பண்ணாலே போதும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Question number 108. Pointing towards a man. Okay. So ஒரு man பார்த்து ஒரு woman சொல்றாங்க. Okay. இங்க யாரு ஸ்பீக்கர்? Woman. Speaker. Woman வந்து யார்கிட்ட சொல்றாங்க? ஒரு மேனை பார்த்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்போ his mother is a pointing type அப்படினாலே நம்ம அந்த क्वेश्चन எங்க இருந்து ரீட் பண்ணோம்? கடைசில இருந்து ரீட் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டு வரணும். my mother. சோ யாரோட மதர்? இங்க யாரு பேசிட்டு இருக்கா? woman. சோ அப்ப இங்க யாரோட மதர் வருவாங்க? woman's mother. womanோட மதர். மதர்னா முன்னாடி ஜெனரேஷன். ஓகே, நெக்ஸ்ட். only daughter of my mother. என்னோட அம்மாக்கு ஒரே பொண்ணு. அப்ப யார சொல்றாங்க only daughterனா? woman. So இவங்க தான் the only daughter. Next, his mother is the, அந்த மேனோட மதர் தான் the only daughter. அப்ப அந்த மேன் யாரு? brother. No, his mother is the only daughter. ஓகேவா? அப்போ அந்த மேனோட மதர் தான் அந்த only daughter ஆன woman. அப்போ அந்த மேனோட மதர் தான அந்த woman. மேனோட மதர் தான் அந்த woman. டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல? ஓ ஓகே மேம்.
ஓகே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. மை மதர், இங்க மை அப்படிங்கிறது வந்து உமன். சோ உமனோட மதர். அந்த அந்த மதருக்கு ஒரே ஒரு டாட்டர் தான் இருக்காங்க. அப்ப இந்த மதருக்கு ஒரே ஒரு டாட்டர் தான், அது அந்த உமன் தான். ஹிஸ் மதர் இஸ் த, அவனோட மதர், இந்த மேனோட மதர் தான் அந்த ஒன்லி டாட்டர் அப்படிங்கறாங்க. சோ இப்போ என்ன கேக்குறாங்க, how is the woman related to the man? அந்த உமன் அந்த மேனுக்கு என்ன ஆகுறாங்கன்னு கேக்குறாங்க. மதர். மதர், that's all. Any doubt? No ma'am. No doubt ma'am. No ma'am. Question answer is mother. Okay, doubt இருந்தா வந்து நீங்க மைக் அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். Okay, next 109. So இது ரொம்ப ஈஸியான question. One morning after sunrise, Suresh was standing facing a pole. The shadow of the pole fell exactly to his right. To which direction was he facing? So இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது ரெண்டு தான். அது மார்னிங்கா இல்ல வந்து ஈவினிங்கா நோட் பண்ணோம். ஓகேவா? சோ மார்னிங் சன்ரைஸ் அப்படிங்கறதுனால இங்க மார்னிங் தான். மார்னிங் அண்ட் அவனோட ஷேடோ என்ன பார்ட்ல விழுகுதுன்னு பார்க்கணும். ரைட்டா லெஃப்டான்னு பார்க்கணும். ரைட் மேம். ரைட். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் நார்த்தா சவுத்தா? சவுத். சவுத். வெரி குட். சோ இதே சேம் அதே மார்னிங் இங்க லெஃப்ட் இருந்தா இங்க வந்து என்ன வரும்? நார்த் வரும். ஓகேவா? Ma'am, I thought the sun is in front of the man and he's walking. ஓகே வாடா, டவுட் இருக்கா? சிம்பிள். ரைட் மார்னிங் இருந்துச்சுன்னா சவுத் தான். ஓகேவா? சோ for this question answer is option B, south. சோ இது நம்ம உட்கார்ந்து நம்ம போட்டு பார்க்கணும்ல இல்ல, நம்ம கிளாஸ்ல வீடியோல வந்து ஒரு 4 நோட்ஸ் ஹிண்ட் கொடுத்திருப்போம், அத படிச்சாலே போதும். ஓகே. எஸ். question number 114. நோட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்பதான் லாஸ்ட் டைம்ல ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். லாஸ்ட் டைம்ல நம்ம உட்கார்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. கிளாஸ் வர்க் மெயின்டைன் பண்றீங்களா? Yes ma'am. ஓகேடா. Okay, next question. A is 3 years older than B and 3 years younger than C. While B and D are twins, how many years older is C to D? So first statement read பண்ணுங்க. A is 3 years older than B. அதாவது A வந்து B ய விட 3 வயசு அதிகம் A க்கு. ஓகேவா? A is 3 years older than B னா B ய விட A க்கு எவ்வளவு ஏஜ் அதிகம்? 3. So A is equal to B plus 3 ன்னு எழுதலாமா? Yes ma'am. Okay, next statement படிங்க. and 3 years younger than C. அதாவது A வந்து C ய விட 3 வயசு சின்னவன். 3 வருஷம் அதிகம். அப்போ C equal to A வை விட C தான 3 வயசு பெரியவங்க. ஏன்னா A வந்து எங்கர்னு கொடுத்திருக்காங்க. அப்போ C தான் வந்து A வை விட 3 years பெரியவங்க. ஓகேவா? சோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா A is the answer. வெயிட்ரா, A க்கு என்ன போட்டுருக்கேன்? D plus 3 ன்னு கொடுத்திருக்கேனா? அப்போ இந்த இடத்துல A இருக்கா? அப்போ A இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? B plus B plus 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். B plus 3. ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு, அந்த 3யும் போட்டுக்கலாம். சோ அப்போ C is equal to B plus 6. இப்போ என்ன நமக்கு क्वेश्चन கேக்குறாங்க? அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க B யும் D யும் ட்வின்ஸ்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் தானே இருக்கும். yes ma'am. அப்போ B equal to D யா? இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். B equal to D. Okay. இப்போ how many years older is C to D? எனக்கு C க்கும் D க்கும் ஈக்குவேஷன் வேணும். ஆனா நான் இப்ப கண்டுபிடிச்சதுல C க்கும் B க்கும் தான் ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? Just equate them because they both are the same age. Yes, very good. So நம்ம என்ன பண்ணலாம்? B க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? D ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேம் இயர்ஸ் தான். அப்போ C is equal to D plus 6. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? C is 6 years older than D. அப்ப எத்தனை years? 6 years. So for this question answer is option C. 6 years. Any doubt in this question? No ma'am. No doubt. Okay. Doubt இருந்தா unmute பண்ணி சொல்லணும். Okay? Okay. Okay, if you want a screenshot means take it down. Okay. Taken. Okay. Okay, next question. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க.
சோ இத வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. சோ இந்த நம்பரை அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 6 4 9 2 7 5 8. இந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். எழுதிட்டு எழுதுற நம்பருக்கும் ஆல்ரெடி கொடுத்திருக்க நம்பருக்கும் எவ்வளவு டிஜிட்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாமா? ஓகேவா? இது கொடுத்திருக்கிறது given. இப்போ இத நான் அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறேன். அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2 9 9 2 7 4 7 4 5 6 7 8 9. ஓகே. இப்போ இதுல எத்தனை டிஜிட் சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு பாருங்க. 4 சேஞ்ச் ஆகல. Ma'am 7 also did it. 7 சேஞ்ச் ஆகல. வேற ஏதாவது சேஞ்ச் ஆகாம இருக்கா? No ma'am. அவ்வளவுதானடா. Everything. எத்தனை டிஜிட் சேஞ்ச் ஆகாம இருக்கு? 2 ma'am. Answer is 2. So answer is option B 2. Any doubt? No ma'am. Simple. Okay, next. Question number 118. Okay. Listen. A, B, C, D and E. 5 members are sitting on a bench. Okay, ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. A is sitting next to B. So A எங்க உட்கார்ந்திருக்காங்க? B க்கு அடுத்து உட்கார்ந்திருக்காங்க. ஓகேவா? A is sitting next to B னா B க்கு அடுத்த பிளேஸ்ல யார் உட்கார்ந்திருக்கா? A உட்கார்ந்திருக்கா. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் C is sitting next to D. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? C எங்க உட்கார்ந்திருக்காங்க? D க்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இது தனியா வச்சுக்கலாம். D is not sitting with E. D வந்து யார் கூட உட்காரல? E கூட உட்காரல. Who is on the இந்த who அப்படிங்கிறது யாரை சொல்றாங்க? இந்த E ய சொல்றாங்க. E is on the left end of the bench. எது left end? இது right end. Right and left hand. இது left end. அப்போ left endல வந்து E உட்கார்ந்திருக்காங்க. அப்போ இங்க ரெண்டு பேரை நான் பிளேஸ் பண்ணனும். ஓகே. சோ அடுத்த லைன் படிங்க. C is on the second position from the right. C வந்து ரைட் சைடுல இருந்து இதுதானடா ரைட் சைடு? Yes ma'am. Yes ma'am. ரைட் சைடுல இருந்து செகண்ட். அப்ப D எப்படி பிளேஸ் பண்ணனும்? C அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? D வந்து பிளேஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன கேக்குறாங்க? A is to the right of B and E. கரெக்ட்டா? A is to the B க்கு E க்கு ரைட் சைடுல தான் யார் இருக்கா? A இருக்காங்க. நம்ம போட்டது கரெக்ட் தான். A யும் C யும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. Yes ma'am. Yes ma'am. நம்ம பிளேஸ் பண்ணது கரெக்ட். ஓகே. In which position A is sitting? இப்போ A வந்து எங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. எங்க உட்கார்ந்திருக்காங்க A? Between B and C ma'am. Between B and C. B க்கும் C க்கும் நடுவுல தான் யார் உட்கார்ந்திருக்கா? A வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஓகே. சோ யாருக்காச்சும் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் டஃபா ஃபீல் பண்றீங்களா? No ma'am. நோ. சோ கொஞ்சம் क्वेश्चனை வந்து ஒரு புரியல அப்படினா ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி ஸ்டேட்மென்ட்டா குட்டி குட்டியா ரீட் பண்ணி போடுங்க. ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. F is the grandson of K. ஓகே. சோ grandson அப்படினா ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி F தான் grandson. யாருக்கு grandson? K க்கு grandson. So K ஓட grandson னா next generation. F is a grandson. So positive sign. M is married to P. ஓகேவா? So இங்க M னு ஒரு person இருக்காங்க. அவங்களும் P யும் husband and wife. அடுத்தது P is the son of G. இந்த P இருக்காங்கல்ல அவங்க யாரோட son? G யோட son. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? G is married to K. அப்போ இந்த G யும் இந்த K வும் married. அப்போ இங்க fill பண்ணலாமா? Yes ma'am. G is married to K. and நமக்கு என்ன தெரியும்? G யோட பையன் P is the son. P is the son of G and P is married to M. ஓகேவா? இந்த இத வந்து நான் அப்படியே இங்க fill பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் D is the father of M. So M ஓட father யாரு? D ன்னு கொடுத்திருக்காங்க. மன்னிச்சுக்க. Okay ma'am. M ஓட father T அப்படி கொடுத்தாங்க. ஓகேவா? father. ஓகே, listen. So இங்க P வந்து மேல். அப்போ இவங்க M வந்து என்னவா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்களா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். and P யோட இவங்க G அப்படிங்கறவங்க P யோட பேரண்ட்.
இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன கேக்குறாங்கன்னா how is f related to d ன்னு கேக்குறாங்க. f க்கும் d க்கும் என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. நல்லா பாரு. f ஓட அம்மாவோட அப்பா. ஓகேவா? அப்போ இவங்க யார்? f வந்து என்னவாங்க? grandson. f related to d, d ஓட பொண்ணோட பையன். ஓகேவா? daughter son என்னன்னு சொல்லுவோம்? grandson. Okay, so for this question answer is option B, grandson. Any doubt? No doubt. Okay, take a screenshot down. Okay, taken. Okay, next. A is 40 meters southwest of B. So A வந்து B க்கு, இப்ப B இங்க இருக்காங்க அப்படின்னா A எங்க இருக்காங்கன்னா 40 meters southwest. Southwestனா என்ன டைரக்ஷன் வரும்? north, இங்க south, west, east, northwest, southwest, southeast, northeast. So B ஓட southwestல யார் இருக்கா? A இருக்கா. அப்ப B ஓட என்ன southwest? இதான் சவுத் வெஸ்ட். அப்போ B யோட சவுத் வெஸ்ட்னா இதான் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்ல யார் இருக்கா? A. சோ எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க? 40 மீட்டர் டிஸ்டன்ஸ். 40 மீட்டர் டிஸ்டன்ஸ். எஸ். அடுத்து C யோட B யோட சவுத் ஈஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா C. சவுத் ஈஸ்ட்ல என்ன டைரக்ஷன்? இதுதான் சவுத் ஈஸ்ட். சோ அப்ப B யோட சவுத் ஈஸ்ட்ல C இருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. 40 மீட்டர் டிஸ்டன்ஸ். எஸ். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா then C is in which direction of A? C வந்து A வ பொறுத்த அளவுல எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? A இப்ப நம்ம தான் A னா A க்கு C என்ன டைரக்ஷன்ல இருக்காரு? இங்க பாருங்க இந்த arrow mark இப்படி இருக்கு. நான் ஈஸ்ட். அப்ப இந்த இதுதான் ஈஸ்ட் மேம். ஆன்சர் வந்து ஈஸ்ட். ஆப்ஷன் A. ஆப்ஷன் A ஈஸ்ட் மேம். Any doubt in this one? No ma'am. No ma'am. No. Okay, next. வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இஃப் சப்போஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டேனா நீங்க கேளுங்க, நான் ஷோ பண்றேன் திருப்பி. ஓகே, நெக்ஸ்ட். Eight friends, A B C D E F G H, 8 பேர் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நார்த் சைடு பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நார்த்தா சவுத்தா ஈஸ்டா வெஸ்டாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, F is sitting between D and G. So first என்ன கொடுத்திருக்காங்க? F is sitting between D and G. So D and G க்கும் நடுவுல யார் இருக்கா? F இருக்காங்க. ஓகேவா? அடுத்து B is sitting between H and A. தனியா எழுதிக்கலாமா? B is sitting between H and A. அடுத்து E is third to the left of G. So G ல இருந்து third left யார் இருக்காங்கன்னா E இருக்காங்க. G அப்படினா இந்த left side 1 2 3 third leftல யார் இருக்கா? E இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் G is sitting at one of the corners. இருக்காங்களா? G ஒரு கார்னர்ல இருக்காங்களா? Yes. H is third to the left of C. அதாவது H எங்க இருக்காங்க அப்படினா third to the left of C. அப்போ இப்போ இங்க நான் C பிளேஸ் பண்ண அப்படினா இங்க நான் C பிளேஸ் பண்ணனா C ல இருந்து லெஃப்ட் சைடு third யார் இருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 H இருக்காங்களா? H is third to the left of C. C யோட லெஃப்ட் சைடு third பிளேஸ்ல H இருக்கணும். இப்போ எல்லாரும் ஃபில் பண்ணிட்டோமா? A B C D E F G H எல்லாரும் ஃபில் பண்ணியாச்சா? 8 பேரையும் ஃபில் பண்ணியாச்சா? Yes ma'am. அவ்வளவுதான். சோ இதுக்கு அப்புறம் அவங்க கேக்குற क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும். ஃபில் பண்றதுல டவுட் இருக்காடா? No doubt ma'am. No. ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க? who is sitting between A and E? A க்கும் E க்கும் between யார் இருக்கா? C. So answer option D. C. Option D C ma'am. Any doubt in this sum? No ma'am. No doubt ma'am. Okay, next.
Question number 112. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா அது சில பேர் வந்து இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படின்னு சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 112. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 53 divided by 31 equal to 2. ஓகே, ஸோ இது நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம். இதை வந்து ஆட் பண்ணியோ இல்லை இன்டூ பண்ணியோ மைனஸ் பண்ணியோ எல்லாம் பார்க்க வேணாம். ஈஸி. ஃபர்ஸ்ட் 53 இருக்காடா, இந்த 53 ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 5 plus 3 என்னது? 8. அடுத்தது டிவைடட் பை இருக்கா, சோ டிவைடட் பை போட்டுக்கோ. 3 plus 1 ஆட் பண்ணா 4. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், அப்ப ஆன்சர் என்ன வருது? 2. அதுதான் அந்த 2. அவ்வளவுதான். இதே மாதிரி தான். ஓகே, 45 டிவைடட் பை, இந்த மாதிரியும் क्वेश्चंस இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சம் கொடுத்தது. 45 டிவைடட் பை 27. சோ அப்ப என்ன பண்ணனும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணனும். 4 plus 5 என்னடா? 4 plus 5 9 divided by 2 plus The answer is 2. 2 plus wait 2 plus 7 9. So 9 divided by 9 which is equal to The answer is 1, ma'am. Okay, அப்ப இதே மாதிரி நம்மளோட क्वेश्चन போடலாம். நம்மளோட क्वेश्चन என்ன? 97 divided by 26. So அப்போ first 9 plus 7 என்னது? 60 by 2 plus 6 என்னது? 8. Cancel பண்ணுங்க. 8 table 1 times, 8 table 2 table 2 times. 2 times. So answer என்னது? 2. Option B 2. Any doubt in this sum? No. Okay. So சில questions நம்ம இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? Yes. Okay. Next. The day before yesterday is 3 days after Sunday. What day is it today? So first day before yesterday na another. 2 days. Day before yesterday. yesterday அதாவது முந்தானைக்கும் சொல்லுவோமா நம்ம தமிழ்ல? நேத்துக்கு முந்தின நாள். ஓகேவா? அத டே பிஃபோர் எஸ்டர்டே. அப்போ டே பிஃபோர் த டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நாளைக்கு முன்னாடி நாள். ஓகேவா? சோ டே பிஃபோர் எஸ்டர்டேக்கு முன்னாடி இருக்க ஒரு நாள். அப்ப ஆர்டர் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் வெயிட் ஃபர்ஸ்ட் டுடே. டுடே அதுக்கு முன்னாடி இருக்க நாள் என்ன எழுதுவோம்? எஸ்டர்டே. எஸ்டர்டேக்கு முன்னாடி இருக்க நாள் என்ன எழுதுவோம்? Day before yesterday. டே பிஃபோர். The answer is Wednesday. எஸ்டர்டே. அதுக்கு முன்னாடி இருக்க நாள் எப்படி எழுதுவோம்? The day before yesterday. Yesterday. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க the day before yesterday is, இந்த நாள் என்னன்னா 3 days after Sundayன்ட்டாங்க. அதாவது 3 days after Sundayனா Sunday கூட 3 days after. அப்போ Sunday plus 3 daysனா Sunday after Monday, Tuesday, Wednesday. So அப்போ day before yesterday என்னது? Wednesday வா? Wednesday. What day? இது Wednesdayனா இது Thursday, Friday and Saturday. Friday. Next today வந்து Saturday. நம்ம இதான ஃபைண்ட் பண்ணனும் Saturday. Yes ma'am, Saturday. So today is Saturday. So for this question answer is option B. Option இல்ல. Okay வா? So Saturday தான் answer. Okay. So option இல்லனா உங்களுக்கு அங்க சேஞ்ச் பண்ணி மார்க் கொடுத்திருப்பாங்க. Okay, any doubt in this question? No doubt. No doubt. Listen பண்றீங்களா எல்லாரும்? Yes ma'am. Yes. Okay, next question. அகிலன் இருக்கீங்களா? Okay, நீங்க தான் ஆன்சர் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு. At what time between 2 o'clock and 3 o'clock will hands of the clock be together? Okay, first together na என்னன்னு சொல்லுங்க. Ma'am, that means they both Akilan have to answer. What does mean by together? Ma'am, ரெண்டு ஹேண்ட்ஸும் ஒண்ணா இருக்குது ma'am. என்ன ஆங்கிள்ல இருக்கும்? மினிட் ஹேண்டும் கரெக்ட் தான். மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் ஒண்ணா இருக்கும். பட் என்ன ஆங்கிள்ல இருக்கும்? அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? எனிபடி?
வேற யாருக்காச்சும் தெரியுமா என்ன ஆங்கிள் மேக் பண்ணனும்னு? Ma'am, can I? tell me. 0 degree, ma'am. Yes, 0 degree make பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. Now ருத்ரபிரியா. ருத்ரபிரியா. Yes, ma'am. ஓகே, உங்களுக்கு தெரியுமா இது எப்படி சால்வ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு ஸ்டேட்மென்ட் எடுப்போம். அது என்ன ஞாபகம் இருக்கா? No, ma'am. No, anybody? வேற யாராச்சு? Ma'am, can I? tell me Harsha. Harsha, Niralya. Niralya, ma'am. Niralya, tell me. 55 equal to 60. Yes, very good. 55 equal to 60. So இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான் நம்ம எல்லா क्वेश्चंसலயும் யூஸ் பண்ணுவோம். 55 equal to 60. அது டுகெதரா இருந்தா இன்னுமே சிம்பிள். 55 equal to 60 போட்டு டுகெதர்னா பிட்வீன் என்ன டைம்ல இருந்து என்ன டைம்க்குள்ள? 2 o'clock ல இருந்து 3 o'clock. 3 o'clock. 2 o'clock. நீங்க மிட் ஹேண்ட் 2 கிட்ட இருக்கும்போது அத நம்ம என்ன சொல்லுவோம்? 10 minutes ஸ்பேஸ் சொல்லுவோமா? அப்போ 2 o'clock அப்படினா அங்க என்ன எடுக்கணும் நம்ம? 10 ன்னு எடுக்கணும். 10 equal to x. அப்ப இந்த இடத்துல என்ன போடுவோம்? 10 equal to x. அப்புறம் simple cross multiply. So x is equal to டைரக்டா போறோம் 60 by 55 into 10. 5 table ல 11 times 5 table 2 times. 2 times. So multiply பண்ணுங்க. 60 into 2 is 120 by 11. Divide பண்ணலாமா? 120 yes, sir. by 1 10 times 110 remainder. Yes, ma'am. So which is equal to 10 by 11 minute. Past என்ன வரும்? 2, ma'am. Past 2 ஏனா between 2 to 3, so past 2. So for this question answer is 10 by 11 minute past 2. Okay, ma'am. Okay, any doubts in this sum? No, ma'am. இது ரொம்ப ஈஸி தான் இந்த சம்ஸ்லாம். இதெல்லாம் இன்னும் நீங்க ஸ்டேட்மென்ட் ஞாபகம் இல்லாம இருக்கீங்க. சோ தரவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் question number 109. Golu started from his house towards north. சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் டிரா பண்ணிடலாம். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றானா நார்த் சைடு, இதுதான் எப்பவுமே சென்டர் பிளேஸ் வந்து அவனோட ஹோமா எடுத்துக்கலாம். அங்க இருந்து அவன் நார்த் சைடு பார்த்து மூவ் பண்றான். ஓகே, சோ நார்த் சைடு பார்த்து மூவ் பண்ணிட்டு ஆஃப்டர் கவரிங் a distance of 8 kilometer, சோ இப்படியே போயிட்டு இருக்கான். ஒரு 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டான். கவர் பண்ணதுக்கு அப்புறம் he turned towards left. எதுமா லெஃப்ட் சைடு? வெஸ்ட் சைடு. சோ வெஸ்ட் சைடு திரும்பி he covers 6 kilometers. West side திரும்பி 6 kilometer கவர் பண்றான். இப்போ what is the shortest distance ன்னு கேக்குறாங்க from the house. இப்போ அவன் இங்க இருக்கான், கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கான். இதுதான் அவனோட வீடு. அவன் வீட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா நீங்க திருப்பி அந்த எல் ஷேப்ல போவீங்களா இல்ல இப்படி போவீங்களா? எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? வெரி குட், ஹைபோடென்யூஸ். சோ அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்போ h is equal to hypotenuse எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? Ma'am, square root of altitude square plus base square. Very good. Square root of altitude square plus base square. Base so square. 8 square plus 6 square. So which is equal to, what is 8 square? 64. 64 plus 6 square? 36. 36. So which is equal to 100. Square root of 100? 10. அவ்வளவுதான். So அப்ப the distance என்ன? 10 kilometer. That's all. So for this question answer is option A, 10 kilometer. Any doubt in this sum? No doubt. Okay, next question number 110. In a class of 40 students, Samir's rank from top is 12th and Alok is 8th rank below Samir. What is Alok rank from the last? So ஒரு கிளாஸ்ல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? டோட்டலா 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. So total is equal to 40. Next, சமீரோட ரேங்க் டாப்ல இருந்து 12th ன்னு கொடுத்திருக்காங்க. So given Samir's rank from top equal to 12th. Next, அலோகோட ரேங்க் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 8th rank below Samir. அதாவது
அவன் வந்து எப்படி இருக்கான், நம்ம சமீரை விட 8 ரேங்க் கம்மியா இருக்கான். சமீர் 12th ரேங்க்னா அவன் இன்னும் 8 ரேங்க் தள்ளி தான் அலோக் இருக்கான். அப்ப என்ன ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? Plus 20. 20. இப்போ நீங்க வந்து உங்க கிளாஸ்ல 5th ரேங்க் அப்படின்னா உனக்கு கீழ ஒரு 5 ரேங்க் தள்ளி தான் உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா ஆட் தானே பண்ணணும். அவன் 10th ரேங்க், நீ 5th ரேங்க். உன்னோட 5 ரேங்க்ஸ் கீழ இருக்கான் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணணும். சோ அப்போ 12 பிளஸ் எவ்வளவு ரேங்க் வந்து அவன் கம்மியா இருக்கான்? 8. 8. So 12 plus 8 which is equal to 20. So அப்ப டாப்ல இருந்து அவன் வந்து 20th ரேங்க்ல இருக்கான். இது வரைக்கும் டவுட் இருக்கா? Mute your audio. Next நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? அலோகோட ரேங்க் from last கண்டுபிடிக்கணும். So one second. Okay, அபிலேஷ் இருக்கீங்களா? Yes, ma'am. Okay. One second. Tell me what is the formula to find rank from bottom? Ma'am, bottom rank. Ma'am, total minus bottom rank plus 1. Bottom தான ஃபைண்ட் பண்ணோம். Total minus Top rank, ma'am. Yes. Total minus top plus 1. Very good. So இங்க total என்ன கொடுத்திருக்காங்க? 40 minus top என்ன கொடுத்திருக்காங்க? யாரோட top எடுக்கணும் இங்க? யாரோடது கண்டுபிடிக்கணும்? நம்ம அலோகோடது கண்டுபிடிக்கணும். So answer 21 ma'am. 20. So 41 minus 20. 21. So Alok வந்து bottomல இருந்து 21st rank. Option B. Any doubt in this sum? No. But you know how I find the rank if I always get confused with this formula, so Okay. first I see minus and in all the options if it's too bigger than the option then I add minus and see. Oh my god, இப்படி தான் choose பண்ணுவியா நீ? Okay. And then opposite. So if we plus, then we should minus 1. So like that I do. Oh, but அது வந்து எல்லா டைம்ல உனக்கு ஹெல்ப் பண்ணாதுல சில क्वेश्चंसக்கு? Yes, ma'am. Okay, next question number. Next, if you write down all that above from 1 to 100, then how many times do you write? 3. So நீங்க 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதுறீங்க. அப்போ அந்த 1ல இருந்து 100 குள்ள இருக்க நம்பர்ஸ்ல எத்தனை டைம்ஸ் நீங்க 3 அப்படிங்கற ஒரு நம்பர் எழுதிருப்பீங்கன்னு ஃபைண்ட் பண்ணனும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 20 times. எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? So first 1ல இருந்து 10 குள்ள நம்ம எத்தனை 3 யூஸ் பண்ணுவோம்? 1. ஒரே 1. அதே மாதிரி 11ல இருந்து 20 குள்ள எவ்வளவு 3 யூஸ் பண்ணுவோம்? 1. ஒரே ஒரு 3. 21ல இருந்து 30 குள்ள 1. 23 ஒன்னு இருக்கும். 30 ஒன்னு இருக்கு. 2 3 யூஸ் பண்ணுவோம். 31ல இருந்து 40 குள்ள It's actually 21. 31 to 40 குள்ள 9 or 10? 10 வரும். ஏனா 33 ரெண்டு 3 இருக்கு அதுல. So 10. அதே மாதிரி 41 to 50 இதெல்லாம் ஒண்ணே தான். 1. 51 to 60 1. 61 to 70 1. 71 to 80 1. 81 to 91 91 to 100 1. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 4 14 15 16 17 18 19 20. That's 20, ma'am. 20. Okay. So இப்போ அதே 4 கேட்டாங்கனா ஆன்சர் வருமா வேற ஆன்சர் வருமா? 20. இதே ஆன்சர் தான் வரும். சோ அப்ப நீங்க இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினா நீங்க கேட்டதும் எக்ஸாம்ல இத போட்டு பார்க்காமலே எழுதிடலாம். 5 கேட்டாங்கனா 5 கேட்டாங்கனாலும் 20 தான். 2 கேட்டா 20. ஓகேவா? 1 மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மத்த எந்த நம்பர் கேட்டாலும் திருப்பியும் அதே தான் வரும். Yes. Okay, next question number 114. So this is from Mark 4. Okay, P, Q, R, S, T, U, V and W are sitting around a circle. So circle
உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க and they are facing center. facing அப்படின்னா உள்ள. இப்போ நீங்க லஞ்ச்ல எல்லாம் சில பேர் ரவுண்டா உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா ஸ்கூல்ல, சோ அந்த மாதிரி ரவுண்டா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. they are facing inward, உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, P is second to the right of T, who is neighbor of R and B. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 3 6 7 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எந்த மாதிரி நீங்க போடணும் அப்படின்னா, listen, 1 2 3 4 5 6 7 8. சோ இப்படிதான் இந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. P is second right of T. அதாவது T ல இருந்து ரைட் சைடு செகண்ட் பிளேஸ்ல P இருக்காங்க. இஃப் சப்போஸ் நான் T இங்க எழுதுறேன்னா எனக்கு எது ரைட் சைடு? இது ரைட், இது லெஃப்ட். C ல இருந்து ரைட் சைடு செகண்ட் பொசிஷன் 1 2. அப்ப இங்க யார் இருக்கா? P இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க T, இங்க P. Who is the neighbor of R and B? யார் இங்க நெய்பர்? P. T ஆ T ஆ? P. Yes, Or T, ma'am? T. Okay. First one conjunction தான. So P is the neighbor of R and V. So P வந்து R க்கும் V க்கும் neighbor. R Neighbor. and V. Next, S is not the neighbor of P ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ S வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. S வந்து not the neighbor of P. P க்கு பக்கத்துல S வந்து போடக்கூடாது. Okay, next, V is the neighbor of U ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, மெயின் V is the neighbor of U னா V யும் U வும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். பட் நம்ம இங்க எங்க V ய பிளேஸ் பண்ணிருக்கோம்? இங்க V க்கு பக்கத்துல U இருக்காங்களா? இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எஸ். சோ அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அப்போ இங்க வந்து இங்க R, இங்க வந்து V போட்டுக்கலாம். V. ஓகே, U. இப்போ நம்ம V க்கு பக்கத்துல யார் எழுதிக்கலாம்? U வந்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது Q is not between S and W. Q வந்து S க்கும் W க்கும் உட்கார கூடாது. இங்க S வரவே கூடாது. அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? S ஓ W போடணும். And இன்னொரு ஸ்டேட்மென்ட்ல சொல்லிருக்காங்க W is not between U and S. W வந்து U க்கும் S க்கும் நடுவுல வர மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம W போட முடியாது. ஏன்னா இங்க U இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அப்ப இங்க W வராது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? S போட்டுக்கிட்டா W போட முடியாது. அப்ப இங்க W போட்டுக்கலாம். சோ S W Q. இப்ப செக் பண்ணுங்க. Q is ஒரே நிமிஷம், இப்படி வராது. Q is between S and W. Q is between S and W. Q S க்கு W க்கு நடுவுல இருக்காங்களா? No, ma'am. Q பாருங்க, S க்கு W க்கு நடுவுல தான் இருக்காங்க. Not between S and W. Ma'am, Q இருக்க கூடாதா? Q is not between S and V. சோ அப்ப ஃபர்ஸ்ட் போட்டதா கரெக்ட். சோ S W Q. இப்போ ஓகேவா? Yes, ma'am. இப்போ அவங்க சொல்ற எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுங்க. T is to the second right of T. T வந்து ரைட், T ஓட ரைட் செகண்ட் ரைட்ல இருக்காங்க. and T வந்து V க்கு R க்கு நெய்பர். S வந்து P க்கு பக்கத்துல இல்ல. S உம் P யும் டிஃபரண்ட், வேற வேற பிளேஸ்ல இருக்காங்க. V யும் U வும் நெய்பர். V யும் U வும் நெய்பரா இருக்காங்க. Q வந்து S க்கும் W க்கும் நடுவுல இல்ல. and W வந்து U க்கும் S க்கும் நடுவுல இல்ல. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? Yes, ma'am. இப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். இப்போ என்ன கேக்குறாங்க? which of the following are not neighbors? not neighborsனா பக்கத்து பக்கத்துல உட்கார கூடாது. R V பக்கத்து பக்கத்துல இருக்காங்களான்னு பாருங்க. No, ma'am. No, ma'am. So அப்ப இதுதான் வரும். மத்ததும் செக் பண்ணிடலாம். U V பாருங்க, U V பக்கத்து பக்கத்துல தான் இருக்காங்க. R P பக்கத்துல. S W So அப்போ இதுல யாரு நாட் நெய்பர்ஸ்? ஆப்ஷன் A R W தான் நாட் நெய்பர். டவுட் இருக்காடா இந்த क्वेश्चनல? கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். நம்ம சால்வ் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இந்த क्वेश्चनக்கு. ஓகேவா? பிராக்டீஸ் பண்ணனும். அப்போ இதெல்லாம் நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணனும். ஓகே, நெக்ஸ்ட். Okay, Sahil and Gaurav are standing in a row of persons. So Sahil, Gaurav ரெண்டு பேருமே வந்து நின்னுட்டு இருக்காங்க. Sahil வந்து 12th from the left side. So Sahil ஓட பொசிஷன் from left side
12th. And Gaurav position from right side 18th கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இப்போ என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணா சாகில் வந்து becomes 25th from left. சாகில் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து 25th அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இது ரொம்ப சிம்பிள். இந்த கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க எழுதிக்கோங்க. ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச் வந்து இந்த சைடு எழுதிக்கோங்க. சோ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆனா இங்க லெஃப்ட் சைடு சாகிலோட லெஃப்ட் 25th ஆயிடுச்சு. சாகிலோட ரைட் என்னவா ஆயிடும்? 12th. கௌரவோட ரைட்டா மாறிடும். கரெக்டா? ஏன்னா ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணா கௌரவோட ரைட் சைடு என்ன யாரோட ரைட் சைடா மாறிடும்? சாகிலோட ரைட் சைடா மாறிடும். சோ சாகிலோட ரைட் சைடு வந்து 18. ஒண்ணுமே இல்ல, இங்க இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. சாகிலோட லெஃப்ட் இருக்கு, ரைட் இல்ல. அந்த ரைட் எப்படி சூஸ் பண்றீங்கன்னா இந்த சைடு யாரு ரைட் இருக்காங்கன்னு பாருங்க. கௌரவோட ரைட் என்னன்னு பாருங்க 18. அந்த 18 தூக்கி அப்படியே இங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா இது வரைக்கும்? No doubt, ma'am. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது கொடுத்திருக்கிறது எழுதுனேன். நெக்ஸ்ட் சாகிலோட ரைட் எப்படி கண்டுபிடிச்சனா ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆனாங்க. சோ இதுக்கு முன்னாடி கௌரவோட ரைட் சைடு என்னவோ அதுதான் இப்ப இருக்க சாகிலோட ரைட் சைடு. அவ்வளவுதான். சோ இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். 42. எஸ், டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? ரைட் சைடு பிளஸ் லெஃப்ட் சைடு Plus side minus 1. சோ இந்த சைடு தான் இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ரைட் லெஃப்ட் இருக்கா? லெஃப்ட் சைடும் இருக்கு, ரைட் சைடும் இருக்கு. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரைட் சைடு வந்து 18, லெஃப்ட் சைடு வந்து 25 minus 1. 18 plus 25 43 minus 1 Minus equal to 42. 42. So total number of students is equal to 40. Any doubt in this sum? No, ma'am. No, ma'am. Okay, next question. If Amit's father is Billu's father's only son and Billu has neither a brother nor a daughter, what is the relationship between Amit and Billu? அதாவது என்ன சொல்றாங்க, அமித்தோட ஃபாதர் பில்லுவோட ஃபாதரோட ஒரே பையன். சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே படிங்க. அமித்தோட ஃபாதர் பில்லுவோட ஃபாதரோட ஒன்லி சன்னா. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் இப்ப எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு புரியுற மாதிரி படிச்சா போதும். சோ இங்க இருந்து படி பில்லுஸ் father's only son. ஃபர்ஸ்ட் நான் பில்லு எழுதிக்கிறேன். பில்லுவோட ஃபாதர், பில்லுவோட ஃபாதர்னா அவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன். பில்லுவோட ஃபாதரோட ஒரே சன்னா யாரு? பில்லுவோட ஃபாதரோட ஒரே சன்னா யார சொல்றாங்க? திருப்பியும் பில்லுவ தான் சொல்றாங்க. ஓகேவா? பில்லுவோட ஃபாதரோட ஒரே சன் பில்லு, அவனோட ஃபாதர், அவனோட ஒரே சன்னா திருப்பி பில்லு தான் சொல்றாங்க. இது யார் அப்படின்னா அமித்தோட ஃபாதர் தான் இந்த ஒன்லி சன்னு சொல்றாங்க. அமித்தோட ஃபாதர் யாரு? பில்லு. டவுட் இருக்கா? அமித்தோட ஃபாதர் தான் இந்த பில்லு. இந்த ஸ்டேட்மெண்ட் டவுட் இருக்கான்னு பாருங்க. இது நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, woman to man. Yes, ma'am. அதே மாதிரிதான் ஒன்லி டாட்டர் அந்த உமன் தான், அவங்களோட அம்மா, அந்த மேனோட அம்மா தான் அந்த உமன் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பில்லுவோட ஃபாதரோட ஒரே சன் தான் திருப்பி பில்லு தான் சொல்றாங்க. அமித்தோட ஃபாதர் தான் அந்த ஒன்லி சன். அப்ப அமித்தோட ஃபாதர் தான் பில்லு. இப்ப என்ன சொல்றாங்க? பில்லு ஹாஸ் neither brother nor daughter. இந்த பில்லுக்கு பிரதரும் இல்ல டாட்டரும் இல்ல. அப்ப டாட்டர் இல்ல அப்படின்னா இந்த அமித் அப்படிங்கிறது யாரு? பில்லுக்கு டாட்டர் இல்ல. அப்ப அமித் யாரு? சன். ஓகேவா? நம்ம பிளட் ரிலேஷன்ல வந்து ஜெனரேஷன் இது சாரி அவங்களோட ஜெண்டர் தெரியாம நம்ம யாரையும் அவங்க அவ்வளவு ஈஸியா ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அதனால தான் அங்க கொடுத்திருக்காங்க பிரதரும் இல்ல டாட்டரும் இல்ல அப்படின்னு. அப்ப அமித் அப்படிங்கிற பர்சன் வந்து பில்லுவோட son. So இப்போ என்ன கேக்குறாங்க? What is the relationship between Amit and Billu? Amit and Billu என்ன relation? Father and son. Any doubt? No, ma'am. No. Okay, next. So இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தேன். நிறையா ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஓகே, சால்வ் பண்ணலாமா இத?
Oh, this is one வந்து of the. ஆக்சுவலா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்ட क्वेश्चन தான் இது. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல ஒரு क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகேவா? I இது think வந்து I நம்ம don't. லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணோம்னா ஈஸி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின், ஒரு கப்பல் வந்து எப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா 1980ல மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு சைல்டு எப்ப பிறக்கிறான்னா 1982ல பிறக்கிறான். இன்னொருத்த வந்து 1984ல பிறக்கிறான். கொஸ்டின் புரிஞ்சா? ஒரு கப்பலுக்கு 1980ல மேரேஜ் ஆகுது. அவனுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சைல்டு வந்து 1982லயும் இன்னொரு சைல்டு வந்து 1984லயும் பிறக்கிறான். சோ இப்போ என்னன்னா தேர் கம்பைன்ட் ஏஜ்னா சைல்டு 1 அவனுக்கு இப்போ ஒரு ஏஜ் ஆயிருக்குமா? இப்போ இந்த ஒரு வருஷம் இருக்கு, அந்த வருஷத்துல அவனுக்கு ஒரு ஏஜ் ஆயிருக்கும். அப்ப அதே மாதிரி சைல்டு 2 அவனுக்கும் ஒரு ஏஜ் ஆயிருக்கும். இந்த 2 பேர்த்தோட ஏஜையும் ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா will be equal to the year of marriage. இந்த கப்பிளுக்கு மேரேஜ் ஆகி certain years ஆயிருக்கும்ல, அந்த மேரேஜ் ஆன இயர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சோ இப்போ அந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருஷத்தை எடுக்கிறாங்க, அது என்ன வருஷம்னு தெரியல. அந்த வருஷத்துலதான் இந்த மாதிரி கம்பைன்ட் ஏஜ் வந்து அந்த கப்பிளோட மேரேஜ் ஆன இயர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அது தெரியாதனால let the year be x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அந்த தெரியாத இயரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் இப்போ இருக்க இயர் வந்து எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் வந்து 1982ல பிறந்திருக்கான். அப்ப அவனுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆயிருக்கும்? எப்படி ஏஜ் கண்டுபிடிப்பீங்க? 2 years. 2 years. நோ, எப்படி ஏஜ் கண்டுபிடிப்பீங்க? By adding 2. Ma'am, minus it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒருத்த வந்து 2000ல பிறந்திருக்கான். ஓகேவா? இப்போ வந்து 2025. அப்ப அவன் ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25 years. எப்படி கண்டுபிடிச்சீங்க 25 இயர்ஸ்னு? Mami, minus 2. மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்களா? அப்போ இப்போ இருக்க இயர் தான் இந்த எக்ஸ். இதான் இந்த பிரசன்ட் இயர்னு வச்சுக்கோ. இப்போ இருக்க இயர் தான் இந்த எக்ஸ். இது வந்து அவன் பிறந்த வருஷம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? Minus எக்ஸ் மைனஸ் 1980. இதுதான் அவனோட ஏஜா இருக்கும், ஃபர்ஸ்ட் சைல்டோட ஏஜ். அதே மாதிரி செகண்ட் சைல்டோட ஏஜ் என்னன்னு சொல்லுங்க? no. X minus 1980. No, ma'am, it's not x. X தான், x minus இப்போ இருக்க வருஷம் தானே. X minus 1984. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த 2000 வந்து உங்க அம்மா அப்பாக்கு மேரேஜ் ஆன இயர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 2025. அப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? 25 years. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதே மாதிரி மைனஸ் பண்ணி தானே. சோ அப்ப அதே மாதிரி அந்த மேரிட் இயர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இப்போ இருக்க ஏஜ்ல இருந்து மைனஸ், இப்போ இருக்க இயர்ல இருந்து மைனஸ் 1980. ஓகே, சோ இப்போ நம்மளோட அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணலாம். their combined age will be equal to the year of marriage. அதாவது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சைல்டோட ஏஜ் பிளஸ் செகண்ட் சைல்டோட ஏஜ் எதுக்கு ஈக்குவல்? அவங்க மேரேஜ் ஆன இயருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சைல்டோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x minus 1982 பிளஸ் செகண்ட் சைல்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x minus 1984 ஈக்குவல் டு மேரேஜ் ஆன இயர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? x minus 1980. இது வரைக்கும் டவுட் இருக்கா? No, ma'am. நோ. இப்போ இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். x plus x 2x. அடுத்தது இங்க பாருங்க, minus 1982 minus 1984. மைனஸ் மைனஸ் இருந்தா என்ன பண்ணணும்? Plus. ஆட் பண்ணணும். 1982 plus 1984 ஆட் பண்ணா 3966. Okay, so 3966 equal to x minus 1980. இப்போ x எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. சோ அப்ப இந்த பிளஸ் x ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் x. அப்ப 2x minus x equal to இங்க இருக்கு இந்த மைனஸ் 3966 ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது பிளஸ் ஆயிடும் 3966. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் 1980 இருக்கு. 2x minus x என்னடா? x equal to 3966 minus 180. calculate பண்ணுங்க. 3966 minus 180.
Ma'am, எவ்வளவு வருது? ma'am, why did we find 1986. marriage year? என்னடா மேரேஜ்? Ma'am, we already know the marriage year is 1980. Then why did we மேரேஜ் do? ஆன இயர் தான் நம்மளுக்கு தெரியும். பட் எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு தெரியாதுல உங்களுக்கு மேரேஜ் ஆகி? Oh, 1986. சோ அப்போ எந்த இயர்ல அவங்க இத கால்குலேட் பண்றாங்க? 1986ல கால்குலேட் பண்ணி பாக்கும்போது அந்த ரெண்டு பசங்களோட ஏஜ் ஆட் பண்ணா அவங்களோட கல்யாணமான இயர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்காமா. சோ அது என்ன இயர்னா 1986ல தான். அது क्वेश्चन புரிஞ்சா உங்களுக்கு என்னன்ட்டு? yes, ma'am. மேரேஜ் ஆன இயர், சைல்டு 1ஓட பர்த் இயர், சைல்டு 2ஓட பர்த் இயர் கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு கரண்டான வருஷம் இந்த மாதிரி 1986 வருஷத்துல கால்குலேட் பண்ணும்போது அந்த ரெண்டு பசங்களோட ஏஜ் ஆட் பண்ணா அவங்க மேரேஜ் ஆன இயருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறாங்க. அந்த இயர் தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இயர் தான் X 1986. ஓகே Ma'am, tell me. ma'am, I did the last age of those two children. 2 plus 4 and then just wrote 198. Oh, 2 plus 4 6 1986 னு போட்டீங்களா? ஓகே Yes. ஓகே வேற? And அவ்வளவுதான். that's it. ஓகே வேற யாராச்சும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்களா அத? ஓகே நான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே if you want means take a screenshot down. Ma'am, what I told is correct or wrong? We can't use wrong this, right? அப்படி யூஸ் பண்ண கூடாது. wrong. Okay. இந்த क्वेश्चனுக்கு அது வந்து உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. பட் எல்லா क्वेश्चனுக்கு அது கரெக்ட் ஆகாது. அது wrong தானே. எப்படி நீ வந்து இந்த லாஸ்ட் 2 மட்டும் ஆட் பண்ணி போடுவ? ஓகே ஓகே நெக்ஸ்ட். Okay, Debu walks towards east, then turn towards north. So first east direction பார்த்து போறான். அடுத்தது north side திரும்புறான். Okay, so திரும்பிட்டு he's turning 45 degree right and walk for a while. So அவன் வந்து என்ன பண்றான்? 45 degree வந்து turn பண்ணிட்டு right side 45 degree turn பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நடக்கறான். கடைசியா left side திரும்புறான். Okay, 45 degree 45 degree னா எப்படி turn பண்ணுவீங்க? Ma'am, from north to like east. 45 degree right side. So இதுதான right side. இவன் இப்படி போயிட்டு இருக்கான். இதுதான் right side. So 45 degree right side திரும்பிட்டு so again he turns towards left. So இப்போ இங்க இருக்கான். left side திரும்பினா திருப்பி அவன் இந்த டைரக்ஷன்ல தான் திரும்புவான். So அப்போ இப்போ என்ன கேக்குறாங்கன்னா in which direction he is walking. So அவன் வந்து இப்படி தான் பார்த்து நடந்துட்டு இருக்கான். அப்போ இது என்ன டைரக்ஷன்? நார்த். ஆக்சுவலா என்னன்னா அவன் வந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 45 டிகிரி திரும்புறான். திரும்பிட்டு நமக்கு எக்ஸாக்ட்டா எங்கன்னு சொல்ல முடியாது. 45 டிகிரி திரும்பிட்டு திருப்பி அவன் லெஃப்ட் சைடு திரும்பி நடக்க ஆரம்பிச்சாரான். திருப்பி லெஃப்ட் சைடு திரும்பி நடந்தா அவன் வந்து நார்த் சைடு பார்த்து போயிட்டு இருப்பான். ஓகேவா? டவுட் இருக்காடா? இன்னொரு தடவை சொல்லிட்டா? No doubt. No doubt, ma'am. நோ. நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am, but I forgot what is 45 degree. How much is it? Can you show an answer? 45 டிகிரினா ஒரு வெயிட். இப்போ நார்த் இது வந்து ஈஸ்ட், இது வந்து நார்த் ஈஸ்டா? இது ஃபுல்லா 90 டிகிரி. 90 degree. இது ஃபுல்லா 90 டிகிரி. இது மட்டும் தான் 45 டிகிரி. Oh, okay, I understood. Okay. Okay, next. What is the product of all the numbers in the dial of telephone? ஒரு டெலிபோன்ல இருக்க நம்பர் இருக்கும்ல, இப்போ டெலிபோன் பாத்திருக்கீங்களா? அதுல நம்பர்ஸ் இருக்கும்ல 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குமா? 4 5 6 7 8 9 அட் லாஸ்ட் இங்க வந்து ஸ்டார், இங்க 0, இங்க ஹேஷ் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல இருக்க எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா, எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0. மேம் 0. 0. ஏனா ஒரு 0 வந்தாலே அந்த 0 கூட எத்தனை நம்பர் நீ மல்டிப்ளை பண்ணாலும் அது அதோட ஆன்சர் எதுக்கு தான் ஈக்குவலா இருக்கும்? 0க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து 0. இங்க ஆப்ஷன் இல்லாதனால ஆப்ஷன் டி நன் சூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? எனி டவுட்?
No doubt, ma'am. நோ. சோ யார் எத்தனை பேர் இதுக்கு கரெக்டா ஆன்சர் எழுதிங்க? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஞாபகம் இருக்கா இந்த क्वेश्चन கேட்டது? மார்க் 6 மார்க் 6 ஆர் 5 ரெண்டுல ஏதோ ஒண்ணுல இருக்கும். Ma'am, I don't remember. சாய் ஸ்ரீ கிருஷ்ணா நிரல்யா வெரி குட். Ma'am, I don't remember. உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி ஓகே பரவாயில்ல. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 111. So there are